நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன தலைப்பு அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறோம். செவ்வாய் பகவான் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயணிக்கிறார். இப்போ செவ்வாய் பகவான் நீச்ச நிலையிலிருந்து உச்ச நிலையை நோக்கி பயணிக்க போகிறார். அப்போ இந்த காலகட்டங்கள் 12 ராசினியர்களுக்கும் என்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி செவ்வாயுடைய சில விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. செவ்வாய் பகவான்னா அவர் என்னென்ன விஷயங்களை இயக்குவார், உங்களுடைய உடல் அமைப்புகளில், உங்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகளில் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா கடக ராசியிலிருந்து நீச்ச நிலையிலிருந்து சரியாக 7ஆம் தேதி 6ஆம் மாதம் 2025 தன்னுடைய பெயர்ச்சியை தொடங்குகிறார். அவர் கடகத்திலிருந்து சிம்ம ராசிக்குள்ளே கரெக்டாக 7ஆம் தேதி 6ஆம் மாதம் 2025 உள்ளே வந்துடுவார். எத்தனை நாட்கள் இருக்க போகிறான்னு பார்த்திங்கன்னா 28/7/2025 வரையும் அவர் சிம்ம ராசிக்குள்ளே இருப்பார். இந்த குறிப்பிட்ட கால அளவில் செவ்வாய் பகவானால் ஏற்படுகின்ற மாற்றங்கள் அப்படின்னு பார்க்க போகிறோம். செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மங்களகாரகன் என்று பொருள். எந்தெந்த வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் மங்களங்கள் நடக்க வேண்டும் என ஆசைப்படுகிறார்களோ அவர்களெல்லாம் செவ்வாயுடைய செயல்பாட்டின் மூலமாக மட்டுமே ஏற்படுத்த முடியும். ஒருத்தருக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னா உறுதியாக செவ்வாயுடைய ஆதிக்கம் வேண்டும் என்பது உண்மை. நாடி முறைப்படி செவ்வாய் பகவானை எப்படி பார்ப்போம்னா, ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் கணவனாக பார்ப்போம். ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் செவ்வாய் வலுவாகவோ, செவ்வாய் ஒரு நல்ல ஆதிபத்தியம் பெற்றிருந்தால் அவருக்கு நல்ல கணவர் அமைவார் என்பது உண்மை. அதே செவ்வாய் பகவான் வலு இழந்து ஆதிபத்தியம் குறைவாக இருந்தால் அதற்கான ஒரு சில பிரச்சனைகளை கணவர் மூலமாக அந்த பெண் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் என்பது உண்மை. ஸோ பூமிகாரகன் என்று கூட அழைப்பாங்க. செவ்வாய் பார்த்திங்கன்னா பூமிகாரகன் என்று சொல்லுவாங்க. ஒரு பரந்த இடம், காலியான இடம்னா அது செவ்வாயுடைய ஆதிக்கம் உண்டு என்பது கணக்கு. செவ்வாய் நன்றாக இருந்தால், ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் நன்றாக இருந்தால், உறுதியாக நல்ல ஆதிபத்தியம் பெற்றிருந்தால் அவருக்கு சொந்த இடம் இருக்கும் என்பது சொல்லலாம். அதேபோல் விவசாயம் சார்ந்த தொழில் செய்கிறவர்கள், விவசாயம் பண்ணுற நம்மளுடைய விவசாய பெருமக்களுக்கு செவ்வாய் ரொம்ப சூப்பராக இருக்கும். செவ்வாய் நன்றாக இருந்தால் விவசாயம் சூப்பராக வருதுங்க, நல்லா வருதுங்க, நான் விவசாயம் தாங்க என்னுடைய உயிர் மூச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் பலிதமாகும் என்பது உண்மை. நம்மளுடைய உறவில் செவ்வாயை எப்படி எடுத்துக்கலாம்னா, இளைய சகோதரன் சகோதரிகள் என எடுத்துக்கொள்ளலாம். இளைய சகோதரனை குறிப்பது செவ்வாயுடைய காரத்துவமாக வருகிறது. உங்களுடைய உடல் பாவகங்களில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இருதயம் இருக்குது பார்த்திங்களா, இருதயத்தை காக்கிற நெஞ்சு எலும்புன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த பகுதி செவ்வாயை குறிக்கும். இரத்த நாளங்கள், இரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை குறிப்பது செவ்வாய். அப்போ ஒருத்தருக்கு செவ்வாய் திசையில் அல்லது செவ்வாய் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப பாதிப்பு இருக்குது, அது எப்படி என்னால் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கத்தை என்னால் தாங்க முடியல அப்படின்னா அதை சமாளிக்க என்ன செய்யணும்னா இரத்த தானம் கொடுக்கணும். இரத்த தானம் கொடுத்துட்டிங்கன்னா செவ்வாயோடைய வீரியம் உறுதியாக குறையும் என்பது உண்மை. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மண்டை ஓடுன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, இந்த மண்டை ஓடு செவ்வாயுடைய காரத்துவத்தில் வருகிறது என்பது உண்மை. உணவு பழக்க வழக்கங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பார்த்திங்கன்னா எந்த உணவாக வருகிறது அப்படின்னா, அதாவது காய்கறிகள் அப்படிங்கிறதுல நம்மளுடைய தேங்காய் செவ்வாயுடைய ஆதிக்கம். செவ்வாய் தேங்காயுடைய முழு ஆதிக்கத்தில் இருக்கார். அப்போ இந்த கந்திஷ்டி உடையணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், தேங்காய் சுற்றி தலையை சுற்றி போட சொல்லுவாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம், நம்ம மங்களகரமான விஷயங்கள் எல்லா விஷயங்களுமே தேங்காய் உடைப்போம். அப்படி தேங்காய் உடைச்சிட்டோம்னா செவ்வாயோட ஆதிக்கம் சிறப்பாக இருக்குது என்று அர்த்தம். அங்கே என்ன பண்ணுவாங்க, ஒரு வாழைப்பழமும் சேர்ந்து வைப்பாங்க, மஞ்சள் கலரில் வாழைப்பழம் வைப்பாங்க. அப்போ செவ்வாய் குரு இணைவு ஆட்டோமேட்டிக்காக அங்கே உருவாகுதுங்கிறத பார்க்குறோம். செவ்வாய் மிக நன்றாக இருந்தால் சீருடை பணி அணியக்கூடிய யோகம் உண்டு. யாரெல்லாம் சீருடை அணிந்து இருக்காங்களோ அவங்களாம் செவ்வாயோடைய ஆதிக்கம் சிறப்பாக இருக்குது. அப்போ நான் எப்போ சீருடை அணிவேன், நான் இந்த வேலையில் ஜாயின் பண்ணுவேன், சீருடை அணிந்த வேலையில், அரசாங்க வேலையிலையோ ஏதோ ஒரு சீருடை அணிந்து நான் வேலையில் எப்போ ஜாயின் பண்ணுவேன்னு நினைக்கிறவங்க உறுதியாக செவ்வாய் புத்தி, செவ்வாயோட அந்தரம், செவ்வாயோட இணைவு கோச்சார ரீதியாகவோ தசாபுத்தி ரீதியாகவோ இருந்தால் மட்டும்தான் அவங்க அந்த இயக்கத்துக்குள்ளே போக முடியும் என்பது கணக்கு. ஸோ இன்னும் உணவில் இன்னொரு விஷயம்னு சொல்லலாம். நம்மளுடைய வெள்ளை பூண்டு இருக்குது பார்த்திங்களா, அது செவ்வாயுடைய காரத்துவம். அதேபோல் இஞ்சியுமே செவ்வாயுடைய காரகத்துவத்தில் வருது என்பது உண்மை.
ஸோ இப்படி பல விஷயங்களில் நம்மளுடன் தொடர்பு கொள்கின்ற நம்மளுடைய உடலில் பொருளாதார விஷயங்கள் எல்லா விஷயங்களையுமே செவ்வாயோடைய ஆதிக்கம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாருங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. துலாம் ராசி நேயர்களுக்கு செவ்வாய் பகவான் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்குள்ள நுழைகிறாரு. அப்போ என்ன மாற்றத்தை கொடுக்க போகிறார், என்னென்ன விதமான முன்னேற்றத்தை செவ்வாய் பகவான் கொடுக்க போகிறார் என்று பார்க்கிறோம். செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு 2ஆம் இடத்ததிபதி மற்றும் 7ஆம் இடத்ததிபதியாக வருகிறார். செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கும் ஒரு விதமான ஈர்ப்பு உண்டு. செவ்வாய் சுக்கிரன் யாருக்கெல்லாம் இணைந்திருக்கிறதோ அவர்கள் திருமண பந்தத்தில் உறுதியாக, அதாவது என்ன சொன்ன, ஒரு பாசத்துடன் செல்லக்கூடிய ஆற்றல், அதே போல் கொஞ்சம் அதிகமான எதிர்பார்த்தவருடன் தொடர்பு கொள்வதற்கான விஷயங்கள் இதெல்லாம் இயங்கும் என்பது பொதுவான கருத்து. இதை தாண்டி இப்போ செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்துக்கு வருகிறார் சொல்லி பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் வீடான சிம்ம ராசிக்குள்ள நுழைகிறார். சிம்ம ராசிக்குள்ள ஏற்கனவே யார் இருக்கா, கேது இருக்கார். உங்களுடைய ராசிக்கு 11 கேது இருக்கிறார். செவ்வாயுடன் சேர்ந்த கேதுவாக, அதாவது கேதுவுடன் சேர்ந்த செவ்வாயாக, செவ்வாயுடன் சேர்ந்த கேதுவாக 2 பேரும் சேர்ந்து இப்போ இயங்க போகிறாங்க. ஸோ இந்த இயக்கம் மூலமாக உங்களுக்கு என்ன மாற்றம் ஏற்பட போகுது? செவ்வாய் பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக வந்து நம்முடைய துலாம் ராசிக்கு கரெக்டாக 5ஆம் வீடான கும்பராசியை பார்க்கிறார், 6ஆம் வீடான மீன ராசியை பார்க்கிறார். 5ல் ராகு இருக்கார், 6ல் சனி இருக்கார். அப்போ கிட்டத்தட்ட செவ்வாய் ஒரு பாவகிரகம், அந்த பாவகிரகம் பாவகிரகங்களுடன் தொடர்பு கொள்கிறது, பாவகிரகத்துடன் இணைந்து செயல்படுகிறது என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ இப்படி பார்க்கும்பொழுது உங்களுடைய வாழ்க்கை என்ன சேஞ்சஸ் அப்படின்னா, செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்தில் அமர்ந்தால் அது மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். துலாம் ராசிக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட போகுது. நல்ல விதமான முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்பட போகுது. பொருளாதார விஷயங்களில் நல்ல ஒரு யோகம் இருக்கும். வீடு மனை கட்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ கட்டின வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டிக்கிட்டே இருந்தோம், அது பாதியோடு நின்றுச்சு, திரும்ப தொடங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கானா, உங்களுக்கு இந்த செவ்வாய் கேதுவோடு இணைந்து செயல்படும் போது உங்களுக்கு கிரகங்கள் ரீதியாக வாய்ப்புகள் உள்ளது. இன்னொரு விஷயம் வந்து செவ்வாய் கேது 11 அமர்ந்திருக்கும் பொழுது உங்களை விட வயது மூத்தவர்களிடம் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக பேச வேண்டும் என்பது கணக்கு. பொருளாதார விஷயங்களில் நல்ல மகிழ்ச்சி உண்டு, ஓகேவா, அதிகமான சிந்தனைகள் உண்டு. இங்கே செவ்வாய் வந்து உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீடை பார்க்கறனால ஆண் குழந்தை கட்டாயமாக ராகுவை பார்க்கும்போது இன்னும் கன்ஃபார்மாக என்ன பண்ணுவோம், செவ்வாயோட பார்வை ஆண் குழந்தை பாக்கியத்தை உறுதி செய்யும் என்பது கணக்கு, ஓகேவா. இந்த காலகட்டம் மட்டும் இரட்டை குழந்தைக்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா செவ்வாய் வந்து கேதுவோட சேர்ந்து பயணிக்கிறதுனால பெண் குழந்தை ப்ளஸ் ராகுவை பார்க்குறனால ஆண் குழந்தை, அப்போ இரட்டை குழந்தைகள் பிறப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இந்த செவ்வாய் பயிற்சி காலங்களில் நம்மளுடைய துலாம் ராசினியர்களுக்கு வாய்ப்புகள் உள்ளது. அதாவது கன்சியூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு வரும்போது இந்த காலங்களில் துலாம் ராசி என்பர்கள் வந்து கன்சியூவ் ஆகிறாங்க அப்படின்னா, உங்களுடைய மனைவி கன்சியூவ் ஆனாலும் சரி, இல்லை துலாம் ராசி பெண்களாகவே நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் கன்சியூவ் ஆகுறீங்கன்னா கட்டாயமாக இரட்டை குழந்தை பாக்கியம் உண்டு என்று பார்க்குறோம். ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை அப்படிங்கிறத கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். குழந்தை பாக்கியமே இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்ட நிலையிலேருந்து மாறி நமக்கு இரட்டை குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னா யாராச்சும் வேண்டாம்னு சொல்லுவாங்களா? ரொம்ப சந்தோஷமாக தான் ஏற்றுக்க வேண்டிய சூழ்நிலை. ஸோ அந்த சூழ்நிலையை கிரகங்கள் கொடுக்கிறது, ஓகேவா. ஸோ அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீடான மீன ராசியை செவ்வாய் பார்க்காரு, சனியை பார்க்குறார், சனி பகவானை பார்க்குறார். அப்போ சனி பகவானை பார்க்கறதுனால வேலை நிமித்தமான விஷயங்களுக்கு இடமாற்றம் பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. வேலைக்காண்டி நீங்கள் கொஞ்சம் அதிகமாக நேரம் ஒதுக்கக்கூடிய காலகட்டம் உண்டு. கொஞ்சம் ஸ்லோவாக போக வேண்டியிருக்கும். எனக்கு வேலைக்கு போனாலே ஏதோ ஒரு மனசுக்குள்ள ஒரு அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்குது, வேலையில் ஒரு சின்னதாக டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி தெரியுது, யாரோ என்னை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி நானே ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்த வேண்டிய காலகட்டமாக வரும். ஸோ அப்படி வருது அப்படின்னா நம்மளுடைய துலாம் ராசி என்பர்கள் வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம். உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் சென்று அங்கே போய்
அந்த முருகனுக்கு அபிஷேகத்துக்கு எண்ணெய் வாங்கி கொடுங்க. ஓகேவா? வாங்கி கொடுத்தீங்கன்னா வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்படுற பிரச்சனை உங்களுக்கு உறுதியாக சால்வ் ஆகும். அல்லது வேலையில் பிரச்சனை இருக்கீங்க, வேலையை விட்டு வெளியே வந்துட்டீங்கன்னாலும் உங்களுக்கு பிடித்தமான வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பை நீங்கள் செய்கிற வழிபாடு மூலமாக உணர முடியும், கிடைக்க முடியும் என்பது உண்மை.